ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கடவுளை படைத்தவன் காட்டு மீராண்டி அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னார் இல்லையா? ஸோ அந்த காட்டு மீராண்டி யார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சயின்ஸ் ஒரு அனுமானத்தில் இந்த பூமியும் முதல்ல இருந்திருக்காது, பிக் பேங் தியரி வெடித்து வந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சேர்ந்து ஏதாவது ஒன்று உருவாகிருக்கும், அப்போ ஒரு உயிர் வந்திருக்கும், உயிர் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைய வரைக்கும் ஜடப்பொருள்லேருந்து உயிர் வந்ததாக எந்த சயின்ஸும் கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக அப்படி வர முடியாதுன்னு தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதான் லூயிஸ் பாஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட், வேக்சின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சும்மா ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்ச நேரில் புழு வரும், இதெல்லாம் வரும். ஸோ இதை வச்சு அவங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சுருக்கிறாங்க தானாகவே உயிர் வரும்ன்ட்டு. அப்போ அவருக்கு அப்படி வருமா, செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அதாவது சூழ்நிலை சாதகமாக இருந்தால் உயிர் வந்துடும் அப்படின்ட்டு. சரி, உணவுப் பொருள் தானே, கிருமிகள் நல்லா வளர்கிறதுக்கான ஒரு நிறைய நியூட்ரியன்ஸ் நிரம்பிய, சத்து நிரம்பிய ஒரு திரவம், பிராத் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில். ஸோ அதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சு அதை வச்சிட்டாலே டக்குன்னு வந்துடும், கிருமி வந்துடும். ஸோ அதை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிராத்தை டெஸ்ட் டியூப் எப்படி நீட்டாக இருக்கும் இல்லையா, மேலே வந்து ஓப்பன் இருக்கும். ஸோ அதில் வந்து பஞ்சு வச்சு மூடுறாங்க, காட்டன் ஸ்வாப்னுவாங்க. அதை வச்சு டைட்டாக மூடிடுறாங்க. மூடிட்டு இப்போ இதை ஹீட் பண்ணுறாங்க. ஏன் ஹீட் பண்ணுறாங்க தெரியுமா? ஒருவேளை இதுக்குள்ளே கிருமியுடைய முட்டை இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதிலிருந்து வரும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மீனெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஏரியில் மீன் இருக்கும், ஏரியில் மீன் இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து ஏரி வற்றிடும். அடுத்த வருஷம் மறுபடியும் மழை பெய்யும்போது தண்ணி வரும், மீனும் வரும். ஆச்சரியமாக இருக்கும், எங்கடா இருந்துச்சு இந்த மீன் இல்லையா? யாரும் எடுத்தாந்து விடுறதெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி வருது அப்படின்னா, அங்கே முட்டை இருக்கும், அந்த மண்ணிலே இருக்கும் முட்டை. ஸோ அந்த மாதிரி கிருமிக்கும் இருக்கும். ஸோ அதையெல்லாம் அழிக்கணுன்றதுக்காக தண்ணியில் கொதிக்க வைக்கிறார். சரி, அதை வந்து ரொம்ப அதிக டெம்பரேச்சரில் எதுவுமே சர்வைவ் ஆக முடியாத அளவுக்கு டெம்பரேச்சரில் கொதிக்க வச்சுறார். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறார். வருதா பார்ப்போம். இந்த உணவில் இருந்து வரவே இல்லை. அப்போ தான் ஏபயோசிஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த தியரி பேர். அதாவது உயிரற்ற பொருளில் இருந்து உயிர் வரும் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு நிரூபித்தாச்சு அப்போவே. அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிக் பேங் தியரியே அங்கே தப்பாயிடும் இல்லை? பிக் பேங் தியரினா எதுவுமே இல்லாத ஜடப்பொருள்லேருந்து எங்கேருந்து வந்துச்சு உயிர்? பிக் பேங் தியரி தப்புன்றதுக்கு இது, அதாவது சயின்ஸு கண்டுபிடிச்ச இந்த ஃபீல்டில் எல்லாமே தப்பாயிடும். குறிப்பாக பிக் பேங் தியரி தப்பாயிடும். சரி, ஓகே. இப்போ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சயின்ஸு தான் சொல்லுது அப்படியே ஒரு செல்லேருந்து 2 செல்லு, 2 செல்லேருந்து 3 செல்லு, அப்புறம் அப்படியே கடல் உயிரினம், அப்புறம் அப்படியே பூமிக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குரங்கு வருது, குரங்குலேருந்து மனுஷன் வரோம். குரங்கு மனுஷன் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கிறதுனால இந்த புத்திசாலிக்கு இப்படி புத்தி தோணி இருக்குது. சரி, வந்துட்டான். எந்த ஜீவராசியுமே கடவுளை வணங்கலையே, மனுஷன் மட்டும்தானே வணங்குறான். அதையாவது அவன் யோசிக்க வேண்டாம்? அதையும் யோசிக்கல. ஒன்று அதுக்கு ஒரு தேரி. ஸோ ஆமாம், எந்த ஜீவராசியும் வணங்கலை, இவன் எப்படி வணங்கியிருப்பான்? பயம் வந்திருக்கும், அதனால் வந்து வணங்க ஆரம்பித்தான். ஏன் இடி இடித்தா எல்லா விலங்குக்கும் தான் பயம் வரும், இவன் மட்டும் ஏன் பண்ணான்? அது 6வது அறிவு. சரின்ட்டு இவன் ஒரு தியரியை உருவாக்குறான். ஸோ ஆதியில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க, விலங்குலாம் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கு, அங்கேருந்து வந்தவனும் அப்படி தானே இருந்திருப்பான். அப்படி ஒரு அனுமானத்தில் ஆதிவாசிகள் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆதிவாசி யார் தெரியுமா? ஆதி நாராயணன், ஆதி லக்ஷ்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் ஆதிவாசிகள். அவங்க என்ன ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க? மிக அற்புதமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நாகரிகமான டீசெண்டான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நாம் படங்களில் இந்து மதத்தில் காட்டுற மாதிரிலாம் நாராயணன் மேலாடை இல்லாமலாம் இருக்க மாட்டார். எந்த தேவதைகளும் மேலாடை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தேவதைகள் தான் ஆதியில் தோன்றியவர்கள்.
அதனால தான் இந்து தர்மத்துடைய ஒரிஜினல் பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதியில் தோன்றிய என்றென்றும் அழிவற்று இருக்கக்கூடிய தேவதைகளுடைய தர்மம். ஆனால் தேவதைன்றதை மறந்துட்டோம். தேவதையை வணங்குகிறோம், ஆனால் அங்கேருந்து தான் நம்ம வந்தோன்றதை மறந்துட்டோம். சரி, ஓகே. அப்போ இவங்க ஒரு பயம் வந்திருக்கும், இடி இடிச்சிருக்கும், மின்னல் வந்திருக்கும், அதனால் பயத்தில் வந்து இவன் கடவுளை வணங்கியிருப்பான். இது ஒன்று. இன்னொன்று, இல்லை இங்கெல்லாம் நாங்கள் புத்திசாலியாக இருந்தோம், வெளியிலேருந்து ஒருத்தன் இங்கே கடவுளை எடுத்துகிட்டு வந்தான்ப்பா, அவன் தான்ப்பா பிராமணன், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய புக்கு படித்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புக்கு படித்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் முட்டாளாவான்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் கிடையாது. ஸோ அப்போ கடவுளை உண்மையிலே யார் படைத்தார், எப்படி படைத்தார் தெரியுமா? ஏன்னா நாஸ்திகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியின்படி பார்த்திங்கன்னா ஒரு 3000 வருடத்திற்குள்ளே, அல்லது கரெக்டாக சொல்லணும் ஒரு 2500 வருடத்திற்குள்ளே தான் இந்த கடவுள் சிலைகள் இதெல்லாம் வந்து பூமியிலேருந்து கண்டெடுக்கப்படுது. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை மனிதனிடம் இல்லை. அப்போ வெளியிலிருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த பிராமணர்கள் வந்து அந்த கடவுளுக்கு நெருக்கமாக பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால அப்போ அவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு பிராமணர்களுக்கு எதிராக ஒரு எப்படி யூதர்களுக்கு யூத வெறுப்பு இருக்கோ அது மாதிரி பிராமண வெறுப்பை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆனால் கடவுளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பிராமணர்கள் புத்திசாலி கிடையாது, மனிதர்களே புத்திசாலி கிடையாது அந்த அளவுக்குலாம். சரி, ஆனால் எப்படி கடவுள் நம்பிக்கை வந்தது, கடவுள் யார் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் காமம். காமம் எப்படி வருது? காமம் யார் மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தா? சொல்லித் தெரிவதில்லை சொல்லித் தெரிவதில்லை மன்மதக்கலைன்னு பாரதியார் எழுதியிருப்பார். அப்படின்னா யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அது வருது. எல்லா விலங்குகிட்டையும் நீங்கள் பார்க்கலாம், மனிதர்கள்கிட்டையும் பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது, அது எப்படி வருது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் காம உணர்வு வர்றதில்ல. கரெக்டாக இந்த வயசு வந்துடுச்சுன்னா வந்துடும் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வயதானாலும் காமத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இதனாலே டைவர்ஸ் ஆகி போனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் காம உணர்வு வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப குழந்தை பருவத்திலே அந்த காமம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வந்துடுது. அதுவும் இப்போ குறிப்பாக நிறைய குழந்தைகள்கிட்ட அது காமம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்றது பெற்றோர்களும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ பார்க்குறத வச்சு இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, குழந்தைங்க எப்போயுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இப்போ பார்க்குறத வச்சு நம்பிடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. குழந்தைங்க எப்போவுமே இந்த மாதிரி காமத்தில் விழுறதும் கிடையாது, பெரியவர்களே கூட எப்போவுமே காமத்தில் விழுந்ததும் கிடையாது. அப்படி ஒரு காலம் இருந்தது. காமம்னா என்னன்னே தெரியாத காலம் இருந்தது. சரி, இப்போதைக்கு அங்கே கூட நீங்கள் போக தேவையில்லை. ஜென்ரலாக ஒருவர் முன் ஜென்மத்தில் காமத்தில் ரொம்ப மூழ்கியவர் இருக்கிறாங்க. விபச்சார வீடே கதின்னு அந்த பழைய படங்களில் ரத்த கண்ணீர் படத்தெல்லாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் அவங்க பெண்ணாகவே பிறந்தால், ஏன்னா ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்பாங்க, பெண்ணாகவே பிறந்தாலும் சின்ன வயதிலேயே அவங்களுக்கு காமம் சார்ந்த ஸ்லைட்டான ட்ரிகர் இருந்தால் கூட போதும். அது ஒரு கெட்ட வார்த்தை யாரோ பேசுகிறாங்க அப்படின்னாலே டக்குன்னு அவங்களுக்கு அந்த காம உணர்வு வர ஆரம்பிச்சிடும். அல்லது ஏதோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறாங்க, அல்லது அவங்கள வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக தொடுறாங்க அப்படின்னா டக்குன்னு காம உணர்வு வர ஆரம்பிச்சிடும். காமம் சார்ந்த விஷயத்தில் அந்த குழந்தை ஈடுபட ஆரம்பிச்சிடும். இது எங்கேருந்து வந்தது? முன்ஜென்மத்தில் நடந்தது, ஆத்மாவில் பதிவாக இருக்கும். சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிரெயினில் கிடையாது. பிரெயினை தான் எரிச்சாச்சு இல்லையா? ஸோ இறந்து பேயாக அலையிறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்தது இதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. பிரெயினை எரிச்சாச்சு எப்படி சொல்லுது? அப்போ சிந்திக்கக்கூடிய அந்த மனம் அப்படின்னு சொல்கிறது அழியக்கூடிய இந்த உடம்புல இல்லை, அழிவற்ற ஆத்மாவில் இருக்க அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம்னு 3 இருக்குது. ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதுக்குள்ளே இந்த 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்குது. இதில் சமஸ்காரம் அப்படிங்கிறது பதிவுகள். உணர்வுபூர்வமாக எதையெல்லாம் மைண்டுக்குள்ளே போடுறீங்களோ அதெல்லாம் போய் பதிவாகிற இடத்துக்கு பேர் சமஸ்காரம். உண்மையிலே மனம் அந்த சமஸ்காரத்தில் இருந்து தான்
எண்ணங்களை உருவாக்குது. சின்ன வயசில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறீங்க, எந்த எண்ணமும் வரல. பெருசான பிறகு ரொம்ப மோசமான எண்ணங்கள்லாம் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு மோசமான எண்ணங்களை எல்லாம் சினிமா மூலமாக, நண்பர்கள் மூலமாகலாம் உள்ளே போட்டிங்களோ அதை வைத்து வருது. அது எங்கேருந்து வருது? அந்த சமஸ்காரத்திலிருந்து வருது. அந்த ஆத்மா கொஞ்சம் அந்த இறந்து தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போன பிறகு நிறைய தண்டனையெல்லாம் அனுபவித்து முன்ஜென்மத்து எல்லா விஷயமும் மறக்கும். ஆனால் ஆழமாக பதிவானது அந்த ஆழ்மன பதிவுகள் சொல்கிறாங்களே, இந்த சமஸ்காரத்தை தான் ஆழ்மன பதிவுகள்ன்றாங்க, அது அழியாது. அப்போ அது ரொம்ப வக்கரமான அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் போட்டிருக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஸ்லைட்டான ட்ரிகர்லேயே வந்துடும். ஸோ அது எந்த அளவுக்கு ஆழமாக பதிவாகி இருக்குது, நிறைய பதிவாகி இருக்குதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ட்ரிகர் ஆகும். சிலருக்கு அந்த கொஞ்சம் கம்மினா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருக்கு ரொம்ப காமப்பதிவு இருக்குதோ அவங்க அந்த மாதிரி காமப்பதிவு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற இடத்துல ஒன்றா தான் அவங்க பிறப்பாங்க. இதுதான் கொடுமையே. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில இடங்கள்லாம் அந்த காமத்திற்கு ரொம்ப ஃபேமஸான இடங்களாக இருக்கும். காமம் சார்ந்த தவறுகள் நிறைய நடக்கும் அந்த மாதிரி இடங்களில். ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, திருமணமாகியும் காமத்தில் ஈடுபடாததுனாலேயே பிரச்சனை வரும். அது எனக்கு பிடிக்கலன்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, முன்ஜென்மத்தில் ரொம்ப பக்தி அப்படி இருந்திருப்பாங்க, சாமியாராக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த காமம் சார்ந்த விஷயமே அவங்க மைண்டில் போடாததுனால அவங்க பிறக்கிற இடமே டீசெண்டான இடமா இருக்கும். ஸோ காமத்தை தோன்ற மாதிரி விஷயங்கள், சினிமா பார்க்குறது, இந்த மாதிரி இல்லாத ஒரு நல்ல குடும்பத்தில், கடவுள் பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அப்போ நல்லா புத்தி வளர்க்குறதுனால அவங்களுக்கு திருமணம் பண்ணாலும் லவ்லாம் பண்ண மாட்டாங்க. வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணி வைத்தாலும் அவர்களுக்கு அந்த காமம் பிடிக்காது. ஸோ அதனால் சில பிரச்சனைகளும் வரும். ஒரு சிலர் பெரும்பாலும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சீக்கிரமாக ஃபேமஸும் ஆவாங்க. கேட்டாங்கன்னா லவ் ஃபெயிலியர்னு போய் சொல்லிவிடுவாங்க. இல்லாட்டினா இந்த சமுதாயம் அப்படி இருக்கிறது ஒரு நோயின்னு நினச்சிக்குது, காமம் இல்லாமல் இருக்கிறது நோயின்னு நினச்சிக்குது. அதுக்கு பயந்துட்டு அப்படி சொல்லிவிடுவாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ ஃபேமஸாக பெர்சிஸ்டல் ஜெனிட்டல் அரௌசல் டிஸார்டர்னு ஒரு நோய் வருது. சின்ன குழந்தையிலே அந்த குழந்தைக்கு பயங்கர காம உணர்வு, அந்த காமத்தின் உச்சக்கட்டம்னுவாங்களே, அந்த நிலையிலே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. என்ன ஆகும், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வயசு இருக்கும். அவங்க அம்மா கிட்டே கேட்குது, எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு பையன் வேணும்ன்ட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா விபச்சாரி நமக்கு பிறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காமத்தில் விழுறது எவ்வளோ பெரிய பாவம். இது தெரியாமல் டாக்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு சுயன்பம் பண்ணுங்கள், காமம் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சமுதாயம் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளவர்களாக மாற்ற போகிறாங்க. ஸோ பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க இந்த டிஸார்டரில் பிறக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும். நம்மளே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், PGAD அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோயை. ஸோ அது ஆழமாக பதிவு இருந்தால் கூட ஸ்லைட்டாக ட்ரிகர் ஆகும்போது அது வந்துடுது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த ட்ரிகரே இல்லை. ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எதை பார்த்தாலுமே ட்ரிகர் ஆகும். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சின்ன குழந்தைங்களை பார்க்குறாங்க, ஸ்கூலில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு எனக்கு ட்ரிகர் ஆகிடுது PGAD இது. அப்போ எனக்கு ஒரு குழந்தைங்களை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. அதுமாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ட்ரிகர் ஆகிடுது. அப்போ அந்த காமம் சார்ந்த சின்ன விஷயம் கூட அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டுடுது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் எப்படி உள்ளே வந்தாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இப்போ கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, இப்போ நரகம் ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் இருந்தவங்கள தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க தெய்வம்ட்டு. அவர்களே மறுஜன்மம் எடுத்து இப்போ நரகத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அங்கத்தில் வந்துடுறாங்க. சொர்க்கத்தில் காமம் கோபம் இதெல்லாம் இருக்காது. சரி, சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க, நரகத்தில் தான் சாமி கும்பிடுவாங்க. ஏன் அப்படி? ஒன்று, சொர்க்கத்தில் இப்போ நாம் யாரெல்லாம் சாமின்னு கும்பிடுவோம் அத்தனை பேரும் அங்கே உயிரோடு இருப்பாங்க, சிவபெருமானை தவிர. சிவபெருமான் அவர் தான் கடவுள், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, குழந்தை நீ அழியக்கூடிய உடம்பில்லை, ஆத்மா. அந்த ஆத்மாவின் அப்பா தான் நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கேன். நானும் உன்ன மாதிரி ஆத்மா தான். ஆனால் நான் உன்ன மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து எனக்கென்று சொந்த உடல் எடுக்காதவன். அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம், சிவனை மட்டும்தான்.
இல்லையா? லிங்கம் அப்படிங்கிறது இந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறதுடைய நினைவு தான். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற ஜோதி இல்லை, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, ரொம்ப ரொம்ப சின்னது. ஆத்மா கூட அப்படி தான் அப்படின்னு இப்போ இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவை வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஞானத்தை நாம் எல்லோருக்கும் சொல்கிறோம், எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம் உலகம் அழியிறதுக்குள்ளே. ஏன்னா அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் வந்து சொல்கிறார். அவர் வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது இந்த செய்தி சீக்கிரமாக போகணுன்றதுக்காக தான் இன்டர்நெட் வர்றது, எல்லா விஷயமுமே நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர வேண்டியது தானே. சயின்ஸ் வளர்ச்சியெல்லாம் இந்த கடைசி 100 வருடத்தில் தான் மின்னல் அசுர வேகத்தில் வளருது பார்க்குறோம் இல்லையா? சரி, இந்த செய்தி எல்லாருக்குமே போயிடும். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ காமம் எப்போவுமே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும், சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. எப்படி அது இந்த குணம் வந்துச்சு? இப்போ சொல்லி கொடுக்குறார். நீ அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிற, உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரு. உடம்புன்னு நினச்சதுனால தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்த 2500 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் உன்னுடைய கவனம் ஆத்மாவிலே இருந்தது. ஒருவர் ஆத்மானே பார்த்தீங்க. அதனால் சதா ஆனந்தமாக இருந்தீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். எப்போ ஆத்மான்றதை மறந்து வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்குதோ அப்போ ஆனந்தம், ஆத்மான்றதை மறந்துடுறோம். அப்போ ஆனந்தம் உள்ளேருந்து வரல, அப்போ வெளியிலிருந்து தேடுறோம். அது எல்லாமே உங்களை அலைய விட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்க வச்சிடும். இதோடைய நினைவாக தான் அந்த ராமாயணத்தில் அந்த சீதை வந்து பொன்மானை பார்த்தவுடன் ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பொன்மானை பார்த்து மயங்கின உடனே, அதாவது வெளி உலகத்தை பார்த்து நம்ம மயங்கும்போது ராவணன் கிட்ட மாட்டிக்கிறோம். ராவணன்னா ஒன்றும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ராமருடைய மனைவியை யாரும் திருடிட்டும் கடத்திட்டும் போகலை. ஏன்னா சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. அங்கே தான் ராமர், கிருஷ்ணர்லாம் வாழ்ந்தவங்க. சரி, இப்போ இந்த கடைசி 100 வருடம் இறைவன் சொல்கிறாரு, உடல்ன்ற உணர்வில் இருக்கிறது தான் ராவணனால் கடத்தப்படுறது. இப்போ ராவணனை அழிக்கணும் அப்படின்னா ஆத்ம உணர்வில் நிலை பெறுங்கள். காமம் மிகப்பெரிய எதிரி. பல யுத்தங்களுக்கு காரணம் அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி கூட பல கொலைகளுக்கு காமம் தான் காரணமாக இருக்குது. ஸோ இதை ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரே சொன்னார். கொலைனாலே அதுக்கு ஒரே காரணம் இதுவாக தான் இருக்குதுன்றார். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எப்போ அவனுக்கு காமம் சார்ந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குதோ, அதுக்கு அடிமை ஆகிறானோ, அது எண்ணத்தினால இருந்தாலும் சரி, செயல்னால இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில் பதட்டம். நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வந்தது, அதுக்கு முன்னாடி காமத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களான்ட்டு. எக்ஸ்போஸ் ஆன பிறகே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். எந்த அளவிற்கு காமம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு துக்கம் அதிகமாக வரும். ஏன் தெரியுமா? துக்கம் அதிகமாக அவங்க தான் வந்து கடுமையாக உழைச்சி தான் சாப்பிடணுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போயாவது காமம் சார்ந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா காமம் வந்து ஆத்மாவின் சக்தியை உறிஞ்சிடும். ஏன்னா ஆத்மாவில் இருக்கிற சக்தியின் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு செல்வம் வர்றது, நல்ல உறவுகள் அமையிறது, எல்லாமே. சக்தி போக போக அடுத்தடுத்த ஜென்மத்தில் ரொம்ப மோசமான நிலையில் பிறப்பீங்க. ஊனமாக பிறக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் ஆபாச சிலைகள் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். எரோட்டிக் ஸ்டாச்சுஸ் இன் டெம்பிள்ஸ்னால் அதில் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து காமத்தில் ஈடுபடுற மாதிரி தேவதைகளுடைய சிலை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கை இருக்காது, கால் இருக்காது. அப்போ பாருங்கள், என்ன பண்ணதுக்காக அது தண்டனை அப்படின்னு அங்கே பெரிய ரகசியம் அங்கே ஒளிஞ்சிருக்குது. அங்கே காமத்தை மட்டும் பார்த்துட்டு காமத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அங்கே ஆபாச சிலைகள் இருக்குது. காமத்தில் விழுந்தால் கை வெட்டுப்படும், கால் வெட்டுப்படும்ன்ற விஷயம் அங்கே இருக்குதே, அது தெரியலையா? ஸோ நேரடியாகவே அது நடக்கும், அது வேறு விஷயம் இல்லையா? கலை தொடர்புலாம் வந்தால் கை வெட்டுறது, கால் வெட்டுறது நடக்குது. இது இல்லாமல் ஊனமாகவும் பிறப்போம் அடுத்த ஜென்மத்தில், இங்கே தப்பிச்சாலும். ஸோ இப்போ இந்த ஞானத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுத்தாலும் எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒன்று அவங்கவுங்களுக்கு அந்தந்த மதம், இன்னொன்று பதவி, புகழ், பணம் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு திமிர் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? ஏன்னா கடவுள் மேலேயே ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க.
மதத்தின் மீது பற்று இருக்கும், ஆனால் கடவுளின் மேலாம் அன்பு இருக்காது. இல்லைன்னா கடவுள் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அலறி அடிச்சுட்டு ஓடி போக மாட்டாங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு, யாருமே போகிறதில்ல இல்லையா? ஸோ கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்ம அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்றாரு. ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்க நினைக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை எல்லாம் வென்று விடலாம், இந்த 5 விகாரம் இல்லாத சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. நாம் சொன்னாலும் செவிடங்காதில் சங்கு ஊதின மாதிரி தான் மனிதர்கள் இருப்பாங்க இப்போ. ஆனாலும் இந்த ஞானம் உள்ளே போயிடும். அதை ஞாபகப்படுத்துறது கடவுளுடைய வேலை. எப்போ தெரியுமா ஞாபகம் வரும்? இன்றைக்கி பாலஸ்தீனத்தில், உக்ரைன்லலாம் நடக்குது பார்த்திங்களா யுத்தம். அந்த மாதிரி நேரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் துடிக்கிறது, தன் குழந்தை துடிக்கிறது, குழந்தைகளை கற்பழிக்கிறது. இல்லை, இங்கே சட்டங்கள்லாம் இருக்கும்போதே இத்தனை கற்பழிப்பு நடக்குதுன்னா அங்கே யுத்த மைதானத்தில் என்ன சட்டம் இருக்க போகுது? அங்கே எவ்வளோ அநியாயம், ரேப்பு, அது இதுன்னு நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது இல்லாமல் இயற்கை சீற்றெல்லாம் வரும் கடைசியில். அப்படியே அங்கே குட்டி குட்டி தீவாக இருக்கும், அந்த ஒவ்வொரு தீவுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷன் மாட்டிக்குவான். கடைசியில் அது உச்சபட்ச தண்டனை. கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான்றவன் அங்கே போய் மாட்டுவான். அந்த தண்டனையை காட்டுறதுக்கு தான் அந்த மோசஸ் செங்கடலை கடந்தார், நடுவில் உள்ளே போய் மாட்டிக்கிறானுங்க, கடல் மூடி சாகடிக்குதுன்ட்டு பைபிளில், குரானில் கதை இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சுப்பாங்க, அப்போ கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ அப்படியே நாஸ்திகம் பேசுகிறவங்க கூட அங்கே போய் நாஸ்திகம் பேசிடுவானா, சுற்றி கடல், என்ன நடக்குதுன்னே தெரியாது, கும் இருட்டு. இருட்டாக இருந்தாலும் பயமாக தான் இருந்துக்கும், பகலாக இருந்தால் இன்னும் பயமாக இருக்கும் அந்த கடல் அலை இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த நேரம் கடவுளை நினைக்காமல் இருப்பானா? தானாக புத்தி கடவுள்கிட்ட போகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தையும் கொடுத்துடுவோம். அவனுக்கு ஒரே வேண்டுதல் என்ன தெரியுமா இருக்கும்? எனக்கு சொத்து கிடைக்கணும், இது கிடைக்கணும், உயிர் இங்கேருந்து பிரிஞ்சால் போதும்னு இருக்கும். ஏன்னா கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறக்கிறத பார்த்துருவான். சுற்றி கண்ணுக்கு எதிராக யாருமே உயிரோடு இல்லை, நம்ம தனியாக இருக்கிறது தான் இப்போ பயமாக இருக்குது, என்னை தயவு செய்து அழிச்சிட்டு போய் இறைவான்னு துடிப்பான். கஷ்டப்பட்டு இறைவனை நினைப்பான். அந்த பயத்தின் உச்சத்தில், துக்கத்தின் உச்சத்தில் இறைவனை விழுந்து விழுந்து அத்தனை பேரும் நினைப்பாங்க. உலகத்தில் எல்லா மதத்தினரும் கரெக்டாக இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைத்தால்தான் மேலே போகவே முடியும். அதுக்குள்ளே கடவுள் எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுவார். இப்போ முதல்ல எங்களுக்கு தோணும், எப்படி முஸ்லீம் நாடுகளுக்குள்ளெல்லாம், சில நாடுகளுக்குள்ளெல்லாம் மற்ற மதத்தை பற்றி பேசக்கூட முடியாது, எப்படி இந்த ஞானத்தை கொடுக்கறது? அவங்க மொழி நமக்கு தெரியாது. இப்போ டெக்னாலஜி பாருங்கள், யூடியூப்பில் நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா எல்லா மொழியிலும் அதுவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடுது, வாய்ஸே. இப்போ இந்த வீடியோ கூட மேபி ஃபஸ்ட்டு நாள் வராதுன்னு நினைக்கிறோம், ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டப்பிங்ன்ட்டு இருக்கும். சில சமயம் தானாகவே உங்களுக்கு இங்கிலீஷில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே செட்டிங்ஸ் ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ ட்ராக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே இங்கிலீஷில் வரும், என் வாய்ஸில், வேறு யாரோ அமெரிக்காக்காரங்க வாய்ஸில் தெளிவாக இருக்கும், இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும். இது தமிழில் பேசினா. இங்கிலீஷில் பேசினோன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே போகும். ஸோ இப்போ தெரியுதா யாருக்காக சயின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு? எல்லோருக்கும் இந்த செய்தி கொடுத்தே ஆகணும். நம்ம பைபிள் குரான்ட்டு தனி சேனல் வச்சு அவங்களுக்கு போடுறோம். ஏன்னா அவங்க மதம்னா தானே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்படியோ இந்த ஞானம் கொஞ்சமாவது போயிடணும். ஸோ கடைசியில் அந்தந்த மதத்தைப்படி என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றுமே முடியாது. கடைசியில் இறைவனை நினச்ச உடனே உயிர் பிரியிறத கண்ணு முன்னாடி பார்த்த பிறகு நம்மளும் அப்படி பிரியணும்னு நினைப்பாங்க, விழுந்து விழுந்து நினைப்பாங்க. ஸோ அப்போ நினைக்கும்போது ஆத்மா கொஞ்சம் தூய்மையாகும், கொஞ்சம் பச்சாதாபப்படும், அதனால் கொஞ்சம் பாவமும் அழிக்கப்படவும் செய்யும். சரி, ஓகே. இது ஒரு பக்கம். பிரம்மகுமாரிகள், இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார், அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க குமாரிகள். நாங்கள் இதை கேட்ட உடனே நீங்களும் குமாரி, கொஞ்சம் நம்பிக்கை வந்தாலும், வராட்டினாலும் குமாரி தான், அது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லுவாங்க, ஆதி மனிதன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனிதனே இல்லைன்னு கிடையாது, கடவுள் படைக்கிற முதல் மனிதன். இங்கே கடவுளுடைய படைப்புன்றது அலங்கோலமாக இருக்கக்கூடிய கலியுக மனித புத்தியை தெய்வீகமாக மாற்றுவது தான் அந்த படைப்பு. அதுதான் தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினார் மண்ணிலிருந்து. மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்விலேயே மூழ்கி இருக்கிற மனிதனை நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு கடவுள் இப்போ எழுப்புறது தான் அங்கே அப்படி சொல்லப்பட்டு இருக்குது. சரி, இப்போ பிரம்மகுமாரிகள் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், உலகம் அழிகிறதுக்கு முன்னாடியே நினைக்கிறோம், பிரச்சனைகள் எல்லோருக்குள்ளேயுமே வரும். அப்போ இறைவனை நினைக்க நினைக்க அந்த ஆத்மா அப்படி சந்தோஷமாக ஆரம்பிக்கும். ஏன்னா வெளி உலக விஷயத்தில் இருந்தெல்லாம் புத்தி விலகும்.
உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைப்போம், அப்பான்னு அன்பாக நினைப்போம், டீச்சர்னு நினைப்போம், குருன்னு நினைப்போம். சகல உறவும் அவர் தான். மற்ற அனைத்து மனித உறவுகளையும் புத்தி மறக்கும். ஸோ அப்போ இறைவன் நினைவிலே ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ ஈஸி கிடையாது. சும்மா புள்ளியாக தான் நினைக்க போகிறீங்க, ஆனால் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறக்க 10 நிமிஷத்தில் அப்படியே ஆனந்தம் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைக்கிறது பல விதம் இருக்குது. ஒன்று இறைவனை நினைக்கிறது, ஆனால் இறைவனுடைய குணத்தை நினைக்கிறது. ஒருத்தர் பேசும்போது தான் அவங்களுடைய குணம் தெரியும். ஸோ இறைவன் பேசுகிறத தான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளி படிக்க அந்த இறைவன் பேசுனதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை பற்றி சிந்திப்பதிலேயே நாள் முழுவதும் பிஸியாக இருக்கணும். வெளி உலகத்து விஷயம் எதையுமே மைண்டில் விடக்கூடாது. இது போக போக தான் அந்த பயிற்சி உங்களுக்கு வரும். ஸோ அப்படி நீங்கள் விட்டீங்கனாலே அந்த ஆனந்தம் குறையிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அன்கம்ஃபர்டபுளாக அல்லது ஒரு துக்கம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ இன்னும் நினைப்பீங்க பிரம்மகுமாரிகள். மற்றவர்கள் துக்கம் வரும்பொழுது இறைவனை நினைக்கலனாலே அவங்களுக்கு பயம் அதிகமாகிடும். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். அதுதான் தண்டனை. அந்த கடைசி நேர நியாய தீர்ப்பு தண்டனை எல்லாம் அதுதான். ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க யுத்த மைதானத்தில். இன்னும் எல்லாருக்குமே இது வந்து தீரும். அதுவும் குறிப்பாக பாரதத்தில் அதிகமாக நடக்கும். ஏன்னா பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் சொர்க்கமாக ஆகப்போகுது. சொர்க்கத்தின் சுகத்தின் உச்சத்தை பார்த்த அதே பாரதம் துக்கத்தின் உச்சத்தையும் பார்க்கும். இரத்த ஆறு ஓடும் இறுதியில்ன்றார். மத கலவரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால் நடக்கும். மற்ற நாடுகள் எல்லாம் அணுகுண்டு போட்டு ஒட்டுமொத்தமாக காலி ஆகிடும். பாரதத்தில் அது நடக்காது. அது நடக்கலைன்னு சந்தோஷப்படக்கூடாது. அதுதான் நமக்கு வினையே. ஏன்னா அணுகுண்டு போட்டால் ஒரு செகண்டில் உயிர் போயிடும், ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே அந்த மரண பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனிதர்கள். ஸோ அந்த நேரத்தில் மற்றவர்கள் இறைவனை நினைப்பாங்க இல்லையா? சரி, அதுக்கப்புறம் இறைவனை நினச்சி தண்டனைலாம் அனுபவித்து கடைசியில் மேலே போய் தான் ஆகணும். போனால் தானே இந்த பூமி சொர்க்கமாகும். சொர்க்கமாயிடுச்சு. இறைவன் நினைவிலே ஆத்ம உணர்விலே முழுக்க இருந்தவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வருவாங்க. எல்லாரும் தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போவே நினச்சி ஆனந்தமாக நினைத்தவர்கள் தான் ஆனந்தமான சொர்க்கத்துக்கு வருவாங்க. கடைசியில் துக்கம் வலி தாங்காமல் நினைத்தவர்கள் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. சரி, சொர்க்கம் முடிந்து நரகம் 2500 வருஷம் கழித்து என்னென்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க. அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க. ஆத்மான்ற உணர்வை மறந்து உடல்ன்ற உணர்வு வரும் பொழுது ஆத்மான்னு நினைக்கும்போது அந்த ஆனந்தம் கட்டாகுது இல்லையா? சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கிறது இப்போ பிரம்மகுமாரியாக இருக்கிறவங்க தான் ஆக போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு பயிற்சி என்ன? ஆனந்தம் கட்டானாலே மீண்டும் இறைவனை நினைக்கிறது. டக்குன்னு அங்கே ஞாபகம் வரும் இறைவனை நினைக்கிறது. ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறாருன்றதெல்லாம் மறந்துடும். ஏதோ அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும். அதை வச்சு தான் லிங்கத்தை உருவாக்குறாங்க. உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட கோயில், உலகத்திலேயே சிவனுடைய கோயில் தான் சோமநாதர் ஆலயம், குஜராத்தில் கட்டினது. உலகத்திலேயே அதிகமாக இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட கோயிலும் அதுதான். ஏன்னா தங்க வைர வைடூரியத்தினால் கட்டப்பட்டது. இப்போ கூட வாழும் கலை ஸ்ரீ ரவிசங்கர் அந்த கோயிலிருந்து எடுக்கப்பட்ட லிங்கத்தின் ஒரு சின்ன துகள் வைர லிங்கம் அதை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தங்கம் வைர வைடூரியத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கான குதிரையில் அந்த செல்வங்களை அடுக்குனாலும் பத்தாதுன்றார். அப்போ எப்படி இருந்திருக்கும் பாங்க. ஒரு கோயில் மட்டும் கட்டியிருக்க மாட்டாங்க, நிறைய கோயில், நிறைய ராஜாக்கள் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் முதல் கோயில் அதுதான். கட்டினது யாருன்னா விக்ரமாதித்த மகாராஜா. அவர் யார் அப்படின்னா முதல் பிறவியில் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை வகித்தவர். நாராயணன் வணங்குறோம்ல, அவர் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறோம். ஸோ அவரே மறுஜன்மம் எடுத்து இங்கே சாதாரண ராஜாவாக பிறக்கிறார். அங்கேயுமே பெரிய பணக்காரராக தான் இருக்கிறார். ஆனால் காமம் இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் கோயிலே கட்டுறாங்க அந்த துக்கம் வரும்பொழுது. ஸோ அப்போ எப்படி அதுக்கு முன்னாடி கோயிலெலாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஆனந்தம், கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளும் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். இந்த கடைசி நேரத்தில் துக்கத்தின் உச்சத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வர்றாரு. காப்பாற்றிட்டு போயிடுவார், எல்லோரையும் அழிச்சிட்டே போயிடுவார். சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்கிறோம். அப்போ எப்போ கோயில் கட்டுறாங்கன்னா எப்போ ஸ்லைட்டாக அவனுடைய ஆனந்தம் கட் ஆகுதோ அதுவே அவனுக்கு கொஞ்சம் துக்கமாக ஃபீல் ஆகும். ஏன்னா தூய்மையான ஆத்மாவுக்கு சின்ன விஷயம் கூட துக்கமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ அப்போ தான்
டக்குன்னு அவனுடைய மைண்டு இப்போ கடைசி நேரத்தில் துக்கம்னாலே கடவுள்னு ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா? அதுமாதிரி பிரம்மகுமாரிகள் கொஞ்சம் ஆனந்தம் கட்டானாலே இறைவனை நினைக்கணுன்றது இருக்கு இல்லையா? இந்த குணம் அங்கே வெளிப்படும். அதுக்கு தான் நம்ம முதல்ல அந்த காமத்தின் உதாரணம் கொடுத்தது. காமத்தின் சின்ன ட்ரிகர் வந்தோடனே முன் ஜென்மத்தில் மூழ்கினது டக்குன்னு வெளிப்படுது சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வெளிப்படும். அப்போ தான் கோயிலை கட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு தெரியும், ஆனால் எப்படி கொடுத்தாருன்னு தெரியாது. உருகி உருகி கட்டுவாங்க. சரி, கோயில் கட்டி வச்சு பெருசாக அதை பராமரிக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு சிலரை நியமிக்கிறாங்க. அந்த நியமிக்கிறவங்களுடைய வம்சத்தில் வருபவர்களை அப்படியே பிராமணர்கள்னு சொல்லிடுறோம். அப்படி தான் திடீர்னு பிராமணர்கள் வராங்க, வெளியில் இருந்தெல்லாம் வரல. இங்கே இருக்கிறவங்க திடீர்னு அப்படி ஒரு தொழில் தேவைப்படுது, அதனால் வராங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஜாதின்னு வச்சுக்கோங்களா, திடீர்னு வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் சாஃப்ட்வேர் வந்த பிறகு தானே அந்த இன்ஜினியர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் கோயில் கட்டிய பிறகு அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அல்லது ஒரு செட் ஆஃப் குடும்பம், அதோடைய வம்சத்தை அப்படியே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்படித்தான் கடவுள் மனிதன் உருவாக்குற கடவுள். இறுதியில் ஒரிஜினல் கடவுள் வரார். வந்து அந்த சிவலிங்கமாக இருந்தது நான் தான், என்னுடைய நினைவாக அங்கே கட்டினீங்க. மற்ற கோயிலில் இருக்குது பாருங்கள், முருகன், பிள்ளையார், ஆஞ்சநேயர், விதவிதமான கடவுள், அது எல்லாரும் நீங்களே தான். அதை மறந்துருக்கிறீங்க. இப்போ அந்த குணத்தை, தெய்வீக குணத்தை எழுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த எழுப்புறதை தான் இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சின்னு கடவுளை எழுப்புறதாக காட்டியிருப்பாங்க. கடவுளை கிடையாது, தெய்வங்களை எழுப்புறது கடவுள். சாதாரண மனிதனாக இருக்கிற நம்மளை நீ மனிதன் கிடையாது, உடல் உணர்வில் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்துட்ட. இப்போ இந்த 5000 வருடமாக இழந்த அத்தனையும் நீ அடைவதற்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீ உடம்புன்றதை மறந்து ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இரு, போதும், அனைத்தும் உன்னை தேடி வரும் அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுளை படைத்தவன் காட்டு மிராண்டி கிடையாது. கடவுளை யாரும் படிக்கல, அவர் எப்போவுமே இருக்கார், ஆத்மாவும் எப்போவுமே இருக்குது. சரி, கோயிலை கட்டினவன் காட்டு மிராண்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ராஜா, புத்திசாலி ராஜா தான் கட்டுறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.